கண்ணெதிரே தோன்றினாள். இன்னொரு முறை என் முன்னாடி அவளை என் பொண்ணுன்னு சொல்லாதீங்க. அவளை நான் என்னைக்கோ தலைமொழிகிட்டேன். ரத்னம், நான் உன் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த சக்தியை பத்தி பேசிட்டு இருக்க? நானும் அத பத்தி தானமா பேசிட்டு இருக்கேன். அவ பண்ண துரோகத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். நான் அந்த சக்தியை பத்தி பேசவே இல்ல. உன்னோட உண்மையான பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை அனிதா தான் என் பொண்ணுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சத்தியமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலம்மா. சரி, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். நான் உன் பொண்ணுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னது இன்னுமா நான் உனக்கு யார சொல்றேன்னு புரியல? சக்தி உன் பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உன் பொண்ணு அனிதாதாங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா? அது வந்து இல்லம்மா, நீங்க சொல்றது புரியலம்மா. என்ன ரத்னம், நாக்கெல்லாம் உளருதா? உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கா? நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் யார்கிட்டயுமே இந்த உண்மைய இது வரைக்கும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது ரத்னம். உண்மையிலேயே நீ பெரிய கிரிமினல் தான். ஒரு புள்ளி வச்ச அடுத்த செகண்டே அத சுத்தி பெரிய கோலம் போடுற பாத்தியா? வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருக்கம்மா. யாரு எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா. நம்ம 2 பேரோட டார்கெட் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ருத்ராவை பழி வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த சக்திய அழிக்கணும். அது முடியற வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உன்னோட உதவி எனக்கும் தேவைப்படுது, என்னோட உதவி உனக்கும் தேவைப்படுது. பாத்துக்க ரத்னம், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். காயத்ரி, என்னாச்சு? ஏன் இப்படி கையெல்லாம் திடீர்னு நடுங்குது? தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம அவசரப்பட்டு அப்பா கூட சண்டை போட்டு வெளியே வந்துட்டோமோன்னு தோணுது. இத்தனை வருஷமா நீ என் கூட தானே இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பாவை நான் எதிர்த்து பேசிருக்கேனா? இப்ப இவ்வளவு பேசுனதுக்கு காரணம் எனக்காக இல்லம்மா, எல்லாம் என் பிள்ளைங்க உங்களுக்காகத்தான். மனசுக்குள்ள இருந்த ஆதங்கம் அது அப்படியே எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறிடுச்சு. இல்லம்மா, இருந்தாலும் நல்லா இருந்த குடும்பம் இப்ப என்னாலதான் இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்குமா. காயத்ரி, என்னாச்சு? என்னாச்சுமா? தெரியலம்மா, ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த படுபாவி சண்டை போட்டு நம்மள அனுப்பிட்டாரு. நானும் சண்டை போட்டு உன்னை வெளியே கூட்டு வந்துட்டேன். உன்னை சாப்பிட கூட வைக்காம கூட்டு வந்துட்டேனே. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. ஐயோ, இருடா, இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பாக்கலாம். அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, சரி போலாம் வா.
இவ எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறா? இவள என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டா போல இருக்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரோ கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்கிறது இவளுக்கு பிடிக்காது. உடனே தலைவலி கொடுக்க வந்துருவா. சிவா பாரு, நான் தான் சொன்னேன்ல, இவளுக்கு 24 மணி நேரமும் நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நோட் பண்றது மட்டும் தான் அவளுக்கு வேலையே. இப்போ அடுத்து ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா. சிவா, இந்த சக்தி இங்க பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கா போல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசு. அதான் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத்த ரெடியா இருங்க. சிவா இருக்கிற கோவத்துக்கு இன்னைக்கு அந்த சக்தியை உண்மையிலன்னு ஆக்கிடுவான் போல. இதை விட்டா நமக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சிவாவை நல்லா ஏத்தி விட்டு இவளை இன்னைக்கு காலி பண்ணணும் அத்த. கரெக்டா சொன்ன அனிதா. இன்னைக்கு இவளா இல்ல நாமளான்னு ஒரு கை பாத்திரலாம். வா. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க? உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? உன் இடத்துல நான் இருந்திருந்தா என்ன முழுசா நம்பின ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ணிருக்க மாட்டேன். எப்படி திரும்ப எங்க மூஞ்சில உனக்கு முழிக்க தோணுது? அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே உடம்புலாம் கூசுது. ஆனா நீ எப்படிப்பட்ட ஜென்மன் எனக்கு தெரியலையே. எத்தனை வாட்டி சொன்னாலும் திரும்ப திரும்ப இங்கேயே வந்துகிட்டு எல்லாரோட உயிரையும் வாங்கிட்டு இருக்க. பாரு, எதிரிய கூட மன்னிச்சு வீட்டுக்குள்ள வர வச்சிடலாம். ஆனா துரோகியை எக்காரணத்தை கொண்டும் மன்னிக்கவே முடியாது. அதுவும் நீ எல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற பச்சை துரோகிடி. கரெக்டா கேட்ட சிவா. இவ நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற மாட்டா. பணத்துக்கு தகுந்தாப்லயும் அடுத்தவங்களோட குடியை கெடுக்கிறதுக்கு ஏத்தாப்லயும் தான் இவெல்லாம் மாறிக்கிட்டே இருப்பா. இந்த கொடுமை கன்றாவி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் பாவம் இவ அம்மா சீதா அல்பாயுசிலே போயிட்டா. அத்தை, நடந்ததையே மாத்தி சொல்றீங்க. அவங்க எங்க அல்பாயுஸ்ல போனாங்க? அதுல இவளோட அப்பா, அப்புறம் வீணா போன இவளோட அண்ணன் எல்லாரும் சேர்ந்துதான் அவங்கள போட்டு தள்ளினது. சிவா, இதுக்கப்புறமும் நீ இவகிட்ட ரொம்ப கவனமா இரு. போதும், நிறுத்துங்க. என் அம்மா மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பெத்த தாய் பாசத்தை பத்தியோ இல்ல மத்தவங்க குடும்பத்தை பத்தியோ பேசுற அளவுக்கு முதல்ல உங்க 2 பேருக்கும் தகுதி இல்ல. என்னோட வாயை தேவையில்லாம கிளறாதீங்க. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சா நான் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்க யார்கிட்டயும் எந்த பதிலும் இருக்காது. என்னடி மிரட்டி பாக்குறியா? யார் வீட்ல வந்து நின்னு என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேடு கெட்ட கேவலமான ஆளுகிட்ட தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நானும் பொறுமையா நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். குரல வசதி பேசிக்கிட்டே இருக்க. ஏய், கர்ப்பமே ஆகாத ஒரு பொண்ண கர்ப்பம்னு சொல்லி எங்களை ஏமாத்தி ஒரு நாடகத்தையே நடத்தி இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். இதுக்கு மேலேயும் என் கண்ணு முன்னாடி நின்றாத. தயவு செஞ்சு இங்க கிளம்பு. இல்லைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்களா சார்? தப்பானவங்க கூட சேர்ந்து நீங்களும் அதே தப்பு தானே சார் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரடி தப்பானவங்க? அவங்க என்ன 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தவங்க. 1000 தான் இருந்தாலும் என் அம்மா. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போய் உயிரை கொடுக்கிற என் அத்தை பொண்ணு அனிதா. ஆனா நீயும் உன் குடும்பமும் பணத்துக்காக மானத்தை பத்தி எதையுமே யோசிக்காத ஒரு கேடுகட்டு குடும்பம். சிவா சார், வார்த்தையை பார்த்து பேசுங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு இருந்த எல்லா உரிமையும்
எப்பயோ போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னையோ என் குடும்பத்தையோ ஏதாவது சொன்னீங்க, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு நல்லதில்ல. ஏய், உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? இப்ப ஏதாவது புது கதை சொல்ல வந்திருக்கியா, இல்ல அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? அதான் எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கேவலப்படுத்தி பாக்குறது தானே உன்னோட நோக்கம்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? என் மம்மியோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காலி பண்ண விடு. நீ மறுபடியும் மறுபடியும் எதுக்கு வந்து நிக்கிற? நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா? அனிதா, ஒரு நிமிஷம். சாக்கடை மேல கல்ல தூக்கி போட்டா அது நம்ம மேலதான் தெரிக்கும். அதோட நாத்தம் நம்ம உடம்புலயே தங்கிடும். இவளுக்கெல்லாம் ஈக்குவலா பேசி உங்க தரத்தை நீங்க இறக்கிக்காதீங்க. ருத்ரா, நீ இப்படி ஆரம்பத்துல இருந்தே இவள போனா போகுதுன்னு விட்டு வச்சிருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்ளோ தூரம் வந்து இங்க நின்னு பேசிட்டு இருக்கா. இங்க பாருடி, நீ எவ்வளவுதான் தலைகீழா நின்னாலும் நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. ஏதோ நீ சந்தோஷ அவளுக்கு கட்டி வச்சுட்டா அதனால நீ நினைச்சதெல்லாம் நடந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த காயத்ரியை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீயா இப்ப இங்க இருந்து கிளம்பி போயிட்டீன்னா உனக்கு மரியாதை இல்ல. இதுக்கப்புறம் நாங்க பாவ புண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் எங்க கிட்டயே பேச வந்தியா? சிவா, இதுக்காக தான் நான் சொன்னேன் பொறுமையா பேசுன்னு. நான் என்ன நினைச்சனோ அதே மாதிரி பண்ணிட்டா. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க ஃபேமிலியில இருக்கிற மெம்பர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மேடம். யார் மேல? சந்தோஷ் மேல. என்ன கம்ப்ளைண்ட்? அவரை வர சொல்லுங்க மேடம், நான் சொல்றேன். ஐயோ, சந்தோஷா? சந்தோஷ் எதுக்கு வர வைக்கணும்? ருத்ரா, நான் தான் சொன்னேன்ல, இவ வந்தாலே பிரச்சனை பின்னாடியே வந்துருன்னு. அண்ணி ப்ளீஸ். அதே மாதிரி முதல்ல சந்தோஷ வர சொல்லுங்க. சந்தோஷ், சந்தோஷ் கீழே வாடா. வரேம்மா. சொல்லுங்கம்மா. நீங்க தான் சந்தோஷா? ஆமா மேடம். மிஸ்டர் சந்தோஷ், இந்த காயத்ரி உங்களோட மிஸ்ஸஸ் தானே? அது வந்து என்னங்க வந்து போய் இழுத்துட்டு இருக்கீங்க? காயத்ரியோட ஹஸ்பண்ட் நீங்க தானே? பதில் சொல்லுங்க. ஆமா மேடம், இவங்க என்னோட ஒய்ஃப் தான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஐயோ மேடம், இப்ப எதுக்காக என் பையனை அரெஸ்ட் பண்றீங்க? அவ எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு யாரோ எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க மேடம். இந்த குடும்பத்துல வரதட்சணை குடும்பம் நடக்கிறதா சொல்றாங்க. மேடம், நடந்த உண்மை என்னன்னே தெரியாம ஒரு பக்கம் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்களே எந்த முடிவுக்கும் வராதீங்க. இத பாருங்க, ஒரு பொண்ண இவ்வளவு தூரம் சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அவங்க வீட்ல இருந்து வரதட்சணை கொண்டு வரலன்னு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கீங்க. அவங்க உங்க மொத்த குடும்பத்து மேலயும் டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்திருக்காங்க.
என்னவா சொல்றாங்க? இல்ல, உங்ககிட்ட யாரும் பொய் சொல்லிருக்காங்க. இவங்க பேச்செல்லாம் நீங்க நம்பாதீங்க மேடம். இவங்க பொய் சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என் பையனுக்கு பெரிய பணக்கார பொண்ணோட கல்யாணம் நடக்க போற டைம்ல இதோ இங்க நிக்கிறாள் இந்த பொண்ணு. நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய்ய சொல்லி என் பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்க குடும்ப மானத்தையே கெடுத்தவ இவ. இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரியே இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா உங்க பையனோ இந்த பொண்ணோ உண்மையா காதலிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி உங்க பையன் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானா இல்லையா? சொல்லுங்க மிஸ்டர் சந்தோஷ். ஆமா மேடம், ஒரு சுச்சுவேஷன்ல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். இப்படி நேர்மையா எல்லாத்துக்கும் உண்மையை ஒத்துக்கிற நீ எதுக்காக அந்த பொண்ணை கை நீட்டி அடிச்ச? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறவன் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஆம்பளையே கிடையாது. ஒரு பொண்ணை நல்லபடியா வச்சு வாழாம அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்றவன் புருஷனும் கிடையாது, நல்ல மனுஷனும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் என்ன, நல்லா தானே இருக்கீங்க? இவ்ளோ பெரிய வீடு சொத்து எல்லாமே இருந்தோம் வரதட்சணை கேக்குறீங்களே, கேவலமா இல்ல? இன்ஸ்பெக்டர், முதல்ல நீங்க என்கொயரி பண்றப்ப எங்க சைடு நியாயம் என்னங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இவங்க சொன்ன உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு நீங்க எதுவும் ஃபைல் பண்ணிடாதீங்க. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே இந்த பொண்ணு கிட்ட எப்பவும் ஒரு பைசா கூட டவுரி கேட்டதில்ல. அதுக்கான அவசியமும் எங்களுக்கு கிடையாது. எங்க குடும்பத்தை பழி வாங்கறதுக்காகவே இதெல்லாம் வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே என் பொண்ணு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் என் பொண்ணுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கறது இல்ல. என் பொண்ண தினமும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ரொம்ப சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பம். எப்ப பார்த்தாலும் இங்க இருக்கவங்க என் பொண்ணு கிட்ட நீ என்ன பெருசா கொண்டு வந்த, ஒண்ணுமே இல்லாத வெறும் பைய குடும்பம், சோத்துக்கே வழி இல்லாத அன்னக்காவடி குடும்பம்னு இப்படி பேசி பேசி பேசியே என் பொண்ண மன உளைச்சலுக்கு உண்டாக்குறாங்க. இவங்க பேசுறத கேட்கும்போது எனக்கே தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது. அப்போ என் பொண்ணுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப எதுக்குமா நீங்க தேவையில்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஹே, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, எல்லாம் பேசி வச்சு தானே பண்ணிருக்கேன். இப்போ எங்க முன்னாடி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. யாருமா நீ? நீயும் ஒரு வயசு பொண்ணு தானே. அந்த பொண்ணோட இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. நீ கல்யாணம் பண்ணி போன அந்த வீட்ல உனக்கு நிம்மதி இல்லாம இப்படி யாராவது டார்ச்சர் பண்ணா என்ன ஆகும்? அப்போ உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு போய் அவங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்க? மேடம், ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த சக்தி அதோ அந்த பொண்ணு காயத்ரி 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி இந்த வீட்ல நடக்கிற அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி மேடையில வச்சு வலுக்கட்டாயமா அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. இவங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்லை மேடம். சார், முதல்ல ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா அந்த குடும்பத்துல ஆம்பளையா இருந்து தட்டி கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் இப்படி மத்தவங்களோட சேர்ந்து தப்பா பேசுறது நல்லாவா இருக்கு? இன்ஸ்பெக்டர், எங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் மனஸ்தாபம் இருக்கிறது உண்மைதான். பட் இந்த ப்ராப்ளமே டோட்டலா வேற. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்லி நாங்க இப்ப கேக்குற டாபிக்கே வேற. புரிஞ்சுக்கோங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிட்ட டவுரி வாங்கி தான் எங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. காயத்ரி, நான் கேக்குற கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லு. இந்த வீட்ல மனஸ்தாபம் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. ஆமா, அது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். ஆனா வரதட்சணை வேணும்னு கேட்டு இந்த வீட்ல யாராவது
உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா சொல்லு.